ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுசாக நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு வரும், அதை கொடுங்க. அப்புறம் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சோழ நாட்டில் திங்களூரில் அந்தணர் குலத்தில் அப்போதி அடிகள் என்ற பெரியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஆனந்த தாண்டவம் புரியும் சிவபெருமானுக்கு அன்பர், அளவற்ற தவத்தினர். திருநாவுக்கரசு சுவாமிகளை தாம் கண்டறியா முன்னமே அவருடைய திருத்தொண்டின் பெருமையையும் அதற்கு இறைவன் அருளிய திருவருள் பண்பையும் பற்றி கேள்விப்பட்டு நாவுக்கரசர் மீது மானசீகமாக பேரன்பு கொண்டவர். பொய், களவு, கோபம், காமம் முதலிய குற்றங்களை வெறுத்தொழித்தவர். மனைவி மக்களோடு இல்லற வாழ்க்கையில் நின்றவர். தமது வீட்டிலுள்ள அளவு கருவிகளுக்கும் மக்களுக்கும் பசுக்களுக்கும் எருமைகளுக்கும் மற்றைய பொருட்கள் எல்லாவற்றுக்கும் திருநாவுக்கரசு என்ற திருப்பெயரை வைத்து அன்புடன் அழைத்து வந்தார். இவை தவிர தாம் அமைத்த திருமடம், தண்ணீர் பந்தல் முதலியவற்றிற்கும் திருநாவுக்கரசர் பெயரையே வைத்து வழங்கி அளவிலா அறச்செயல்கள் புரிந்து வந்தார். அவ்வாறு அப்போதி அடிகள் தர்மங்கள் புரிந்து வாழ்ந்து வரும் காலத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்பழனம் என்ற சிவஸ்தலத்தை பணிந்து பணி செய்து மற்ற பல சிவஸ்தலங்களை தரிசிக்க வேண்டி திங்களூர் வழியாக வந்தார். அங்கு ஒரு தண்ணீர் பந்தலை கண்டார். அளவில்லாத மக்கள் திரள் திரளாக செல்கின்ற நல்ல வழிக்கரையில் அந்த தண்ணீர் பந்தல் அமைந்தது. அருளுடையாரின் உள்ளத்தைப் போல குளிர்ந்த தன்மையுடையதாகவும் வேணியில் வெம்மை துன்பத்தை போக்கும் தண்ணீர் தடாகத்தைப் போல் குளிர்ச்சியும் நிழலும் தந்து கொண்டிருந்தது. அதைக் கண்டு திருநாவுக்கரசர் வியந்தார். அந்த தண்ணீர் பந்தலில் எங்கும் அழகுபட திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்ற பெயர் எழுதப்பட்டிருப்பதையும் கண்டார். உடனே அவர் அதிக வியப்புற்று அங்கிருந்தவர்களை நோக்கி இப்பந்தரை இந்த பெயரிட்டு அமைத்தவர் யார் என்று கேட்டார். அதை நன்கறிந்தவர்கள் அப்போதி அடிகள் என்று சொல்லி அவரால் அமைக்கப்பட்டுள்ள வேறு பல அறச்சாலைகளுக்கும் திருநாவுக்கரசு என்ற பெயரையே அவர் சூட்டியுள்ளார். அப்படி செய்வதுதான் அவருடைய வழக்கம் என்று கூறினார்கள். அந்த அப்போதி அடிகள் இப்படி செய்வதற்கு கருத்தென்னவோ என்று திருநாவுக்கரசர் எண்ணமிட்டு அவர் எவ்விடத்தில் உள்ளவர் என்று கேட்டார். அப்போதி அடிகள் இந்த ஊரை சேர்ந்தவர்தான். இப்போதுதான் வீட்டுக்கு போனார். அவர் வீடும் தூரத்தில் இல்லை, அது மிகவும் சமீபத்திலேயே இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். உடனே திருநாவுக்கரசர் அங்கிருந்து புறப்பட்டு அப்போதி அடிகளின் வீட்டு வாசலை அடைந்தார். சிவனடியார் ஒருவர் தமது தலைவாசலில் வந்துள்ளார் என்று சொல்ல கேட்டதும் அப்போதி அடிகள் தம் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே விரைந்து வந்தார். திருநாவுக்கரசருடைய திருவடிகளை அப்போதியார் வணங்க முயன்றார். அதற்கு முன்னதாக திருநாவுக்கரசர் அவரை வணங்கினார். அப்போது அப்போதியடிகள் கருணை வடிவுடையீர், தாங்கள் என் வீட்டிற்கு வந்தருளினீர்கள், அது யான் செய்த தவம் என்றார். அப்போது கோதில் மொழி கொற்றவராகிய திருநாவுக்கரசர் யாம் திருப்புவனத்தில் எழுந்தருளியுள்ள சிவபிரானை வணங்கிவிட்டு வருகிறேன். வழியில் நீர் வைத்துள்ள நிழல் நிறைந்த தண்ணீர் பந்தரை கண்டோம். அவ்வாறே நீர் செய்து வரும் மற்ற அறங்களை பற்றியும் கேட்டோம். அதனால் உம்மை காண விரும்பி இங்கு வந்தோம் என்று கூறினார். பிறகு அவர் தொடர்ந்து, அப்போதியடிகளே, நீர் சிவனடியார்கள் பொருட்டு வைத்திருக்கும் தண்ணீர் பந்தருக்கு பெயரை எழுதாமல் வேறொரு பெயரை எழுத வேண்டிய காரணம் என்னவோ அதை கூறும் என்று கேட்டார். இதை கேட்ட அப்போதியடிகள் நிலையழிந்த சிந்தையானார். சிவனடியாரே, நீர் நல்லதை சொல்லவில்லை. சமணர்களுடன் சேர்ந்து கொண்டு பல்லவ மன்னன் நிலைத்த சூழ்ச்சிகளையெல்லாம் திருநாவுக்கரசர் தமது திருத்தொண்டின் வலிமையினாலேயே வென்றார். அத்தகையவரின் திருப்பெயரையோ வேறொரு பெயர் என்று நீர் சொன்னீர் என்று அப்போதியடிகள் வெகுண்டு மேலும் தொடர்ந்து கூறலானார். சிவபெருமானின் திருவடியின் கீழ் அன்புடன் செய்யும் திருத்தொண்டினாலே இப்பிறவியிலும் நாம் பிழைக்கலாம் என்பதை என்னை போன்றவர்களும் அறியும் வண்ணம் செம்மை புரிபவர் திருநாவுக்கரசர். அத்தகைய பெரியாரின் பெயரையோ நான் எழுதினேன். அப்படி இருக்க அது யாரோ ஒருவர் பெயரென என் காதுபடவே நீர் வெம்மை மொழி விளம்பினீர். கடலில் கட்டி போட்ட கல்லையே தெப்பமாக கொண்டு கடலை கடந்து கரையேறியவர்
திருநாவுக்கரசர், அப்பெரியோரின் பெருமையை அறியாதார் இந்த புவனத்தில் யார்தான் உண்டு? மங்களமான சிவனடியார் வேடத்துடன் இருந்தும் நீர் இவ்விதமாக வெம்மை மொழி பேசிவிட்டீர். நீர் எங்கே வசிப்பவர்? நீர்தான் யார் சொல்லும் என்று சினந்து கேட்டார். அவருடைய அன்பின் பெருமையை திருநாவுக்கரசர் உணர்ந்து, புறச்சமயமான சமணத் துறவிகளினின்றும் கரையேறும் பொருட்டு சிவபெருமானால் பெரும் சூளை நோய் தரப்பட்டு அவர் அருளால் ஆட்கொள்ளப்பட்டு உயர்ந்தவன் நான். அத்தகைய தெளிவுணர்வில்லாத சிறியேன் நான் தான் என்றார். அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் அவர்தான் திருநாவுக்கரசர் என்பதை அப்பூதியடிகள் அறிந்து கொண்டு தம் இரு கைகளையும் தலைமேலே குவித்து ஆனந்த கண்ணீர் அருவியாக பெருகி வழிய வாய்க்குளர உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிய தரையில் அப்படியே விழுந்து திருநாவுக்கரசரின் திருவடி தாமரைகளை தலைமீது பூண்டார். திருநாவுக்கரசர் தாமும் எதிர்வணங்கி அப்பூதியடிகளை தம்மிரு கைகளாலும் எடுத்தருளினார். பொருளற்றவர்கள் அபூர்வமான செல்வத்தை பெற்றதை போல அப்பூதியடிகள் அகமிக மகிழ்ந்தார். திருநாவுக்கரசரை நேரில் கண்ட மகிழ்ச்சியால் முன்னின்று கூத்தாடினார். ஆனந்தம் பொங்க ஓடினார், ஆடினார், பாடினார். மேன்மேலும் மூண்டெழும் பெரும் மகிழ்ச்சியால் யாது செய்வதென்று அறியாது திகைத்தார். பிறகு அவர் தம் வீட்டுக்குள் விரைந்து சென்று திருநாவுக்கரசர் வந்திருக்கிறார் என்று மனைவி மக்களை உவமையோடு சொல்லி மனைவி மக்களை மற்றமுள்ள சுற்றத்தார் அனைவரையும் அழைத்து கொண்டு ஆர்வம் பொங்க வந்து திருநாவுக்கரசரை வணங்கச் செய்தார். அதன் பிறகு அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரை தம் வீட்டுக்குள் அழைத்துச் சென்று அவர் தம் திருவடிகளை தம் மனைவி மக்களுடன் நீரால் சுத்தம் செய்தார். அந்நீரை அவர்கள் எல்லோரும் தங்கள் தலை மீது தெளித்து கொண்டு பூரோஷனம் செய்து மகிழ்ந்தார்கள். பிறகு திருநாவுக்கரசு சுவாமிகளை ஒரு பீடத்தில் அமரச் செய்து திருவமுது செய்தருளல் வேண்டும் என்று அப்பூதியடிகள் வேண்டினார். அதற்கு நாவுக்கரசர் உடன்பட்டார். அப்பூதியடிகள் தம் மனைவியாரை பார்த்து, ஆண்டவன் அருளால் பெறுதற்கரிய பெரும்பேறு பெற்றோம் என்று சொல்லி பேறு வகையுடன் திருவமுது சமைக்கப் புகுந்தார். அறுசுவை கறிகளாக்கி இனிய அன்னம் வடித்து அமுதும் ஆக்கினார். உணவு பரிமாற இலை விரிப்பதற்காக தம் மூத்த பிள்ளைகளில் மூத்த திருநாவுக்கரசரை கூப்பிட்டு வாழையில் நல்லதொரு குறுந்தறிந்து கொண்டு ஓடிவா என்று சொல்லி அனுப்பி வைத்தார். பெற்றோர் சொற்படி மூத்த திருநாவுக்கரசு தங்கள் வீட்டின் கொல்லைப்புற தோட்டத்துக்கு விரைந்து ஓடி வளர்ப்பமான ஒரு பெரிய வாழை குருந்தை அறுத்தான். அப்போது ஒரு பாம்பு அவன் கையை தீண்டி சுற்றி கொண்டு கண்ணில் கனல் எரிய படமெடுத்தபடியே இருந்தது. பிள்ளை அப்பாம்பை உதறி கீழே வீழ்த்திவிட்டும் பதைபதைத்தான். விஷவேகம் என் தலைக்கேறி என்னை சாய்த்து விடுமே, அதற்குள்ளாக நான் கொய்த இந்த வாழை குருந்தை வேகமாக கொண்டு போய் கொடுப்பேன். நிகழ்ந்ததை ஒருவரிடமும் சொல்லேன். பெரியவர் திருவமுது செய்தருளல் வேண்டும் என்று நினைத்து விஷவேகத்தால் துன்புறும் நிலையிலும் வாயை மூடிக்கொண்டு வெகு வேகமாக ஓடிச் சென்று வீட்டினுள் புகுந்து தன் தாயாரிடம் வாழை குருந்தை கொடுத்தான். அப்போது பாம்பின் அழிக்கும் விஷமானது முறையே மேலே ஏறி 7ஆம் வேகம் தலைக்கொண்டு அவனது பற்களும் கண்களும் மேனியும் கருத்து தீந்து வாய்க்குளறி ஆவி நீங்கிடும் நிலையில் அப்படியே மயங்கிச் சுருண்டு தரையில் விழுந்தான். அவ்வாறு தளர்ந்து வீழ்ந்த மூத்த மகனை தாய் தந்தையர் கண்டார்கள். உள்ளம் பதைத்து உற்று நோக்கினார்கள். மகனின் கையில் உதிரம் வடிவதையும் உடலில் குறிகளையும் கண்டு விஷம் தீண்டியதால் மாண்டு விழுந்தான் என்று உணர்ந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் சிறிதும் மனம் கலங்காமல் திருநாவுக்கரசர் திருவமுது செய்வதற்குரிய உபாயம் ஒன்றில்லையே தங்கள் கருத்தை செலுத்தினார்கள். அருமை புதல்வனின் சவத்தை ஒரு பாயிலே வைத்து சுற்றி மூடி வீட்டின் ஒரு புறத்தில் மறைத்து வைத்தார்கள். பெரியவருக்கு இது சிறிதும் தெரியாத வண்ணம் அமுது செய்விப்போம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு விரும்போடு விரைந்து வந்து பெரியவர் அமுது செய்ய காலதாமதமாகிறதே என்று பரபரப்போடு இலை விரித்து சோறு காய் கறிகளையெல்லாம் அழகுற வைத்துவிட்டு திருநாவுக்கரசு சுவாமிகளிடம் வந்து வணங்கி எழுந்து எங்கள் குடி முழுவதும் ஒய்யுமாறு திருவமுது செய்த எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார்கள். திருநாவுக்கரசர் எழுந்து கை கால்களை கழுவி வேறோர் ஆசனத்தில் அமர்ந்து இலையில் திருவமுது அருந்தும் முன்னர் வெண்ணீர் பூசிக்கொண்டார். பிறகு அவர் அப்பூதியடிகளுக்கும் அவரது மனைவியாருக்கும் திருநீர் வழங்கினார். பிறகு அவர் புதல்வர்களுக்கும் திருநீர் கொடுக்கும்போது உங்கள் மூத்த மகனையும் அழையுங்கள், விபூதி சாத்த வேண்டும் என்றார். அதை கேட்டதும் அப்பூதியடிகள்
நிகழ்ந்த செயல்கள் ஒன்றையும் சொல்லாமல் இப்போது இங்கு அவன் உதவ மாட்டான் என்றார். அதை கேட்டதும் அப்பர் சுவாமிகளுக்கு இறைவன் திருவருளால் ஒருவித தடுமாற்றம் உண்டாயிற்று. அவர் அப்பூதியடிகளை பார்த்து, இவ்வார்த்தையை என் உள்ளம் தாங்காது. அவன் என்ன செய்தான்? இதற்கொன்று உண்டு, நீர் உண்மையைச் சொல்லும் என்றார். உடனே அப்பூதியடிகள் உடல் நடுங்கி பயந்து, உண்மையைச் சொன்னால் பெரியவர் அமுது செய்வதற்கு இடையூறு நேரிட்டு அப்பாக்கியத்தை இழக்க நேரிடும். ஆனால் மாதவர் கேட்கும்போது உண்மையை மறைக்காமல் சொல்லவும் வேண்டி இருக்கிறதே என்று சிந்தை நொந்து சுவாமியை பார்த்து பரிவோடு வணங்கி தன் மைந்தனுக்கு நிகழ்ந்ததை கூறினார். அதை கேட்டதும் திருநாவுக்கரசர் சுவாமிகள், நீர் செய்தது நன்றாயிருக்கிறது, யார்தான் இப்படி செய்வார் என்று சொல்லி எழுந்தார். ஆவி நீங்கிய பிள்ளையின் சவத்தை பார்த்தார். இறைவன் திருவருள் புரியும் வண்ணம் ஒன்றுகொலாம் என்னும் திருப்பதிகத்தை பாடி பாம்பின் விஷத்தை போக்கலானார். தீய விஷம் நீங்கியது. மூத்த புதல்வனான திருநாவுக்கரசு துயில் நீங்கி விரைந்தெழுபவனைப் போல் உயிர் பெற்றெழுந்தான். திருநாவுக்கரசு சுவாமிகளின் சிவந்த மலரடிகளை வணங்கினான். அவனுக்கு அவர் தூய வெந்நீர் அளித்தார். அப்பூதி அடிகளும் அவர் மனைவியாரும் சுவாமிகள் அமுது செய்வதற்கு இவன் சிறிது இடையூறு செய்தான் என்று மனம் வருந்தினார்கள். அவர்களின் வாட்டத்தை உணர்ந்து திருநாவுக்கரசர் அவர்களின் வீட்டுக்குள் நுழைந்தார். அப்பூதியடிகளும் அவர் மனைவியாரும் பெரும் மகிழ்ச்சியோடு அவருக்கு திருவமுது படைக்க முனைந்தார்கள். கோமயத்து நீரால் தரையை பொலியுறு மெழுகி வெண் சுண்ணத்தால் கோலமிட்டு மங்கள தீபம் ஏற்றி வாழை இலையை விரித்து நன்னீரால் கழுவி சம்பிரதாயப்படி வலது பக்கம் வைத்தார்கள். பிறகு கை கழுவ வாசனை தண்ணீர் கொடுத்தார்கள். திருநாவுக்கரசர் கை கழுவி அப்பூதி அடிகளையும் அவர் தம் பிள்ளைகளையும் ஒருங்கே நோக்கி, புதல்வர்களோடு நீரும் என்னுடன் இருந்து அமுது உண்பீராக என்றார். அதை கட்டளையாக ஏற்று விரும்பி அப்பூதியடிகள் தம் புதல்வர்களோடு திருநாவுக்கரசரின் அருகில் அமர்ந்து அமுதுண்ணத் தலைப்பட்டார். அப்பூதியடிகளின் மனைவியார் திருவமுது படைக்க மற்றவர்களுடன் திருநாவுக்கரசர் அங்கு திருவமுது செய்தருளினார். இவ்வாறு செய்த பிறகு அவர் அப்பூதியடிகளிடம் நட்பு பெருகியவராய் அங்கு பலகாலம் மனம் கலந்த ஒருமையோடு தங்கியிருந்தார். பிறகு திருநாவுக்கரசர் திருப்பழனம் என்னும் சிவஸ்தலத்துக்கு சென்று சிவபிரானை வணங்கி பாமாலை பாடினார். சொல்மாலை என்ற திருப்பதிகத்தின் கடைக்காப்பில் அப்பூதியடிகளின் திருத்தொண்டின் பெருமையை சிறப்பித்து பாடினார். இத்தகைய பாக்கியத்தை பெற்ற நல்லவராகிய அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரின் திருவடிகளே உறுதிப்பொருள் என்று கருதி கொண்டு எந்நாளும் எப்பொழுதும் அவற்றையே துதித்து நாவுக்கரசரின் பெயராலேயே அறச்செயல்கள் பல புரிந்து சில காலம் வாழ்ந்தார். பின்னர் தில்லையம்பலத்துள்ளாடும் நடராஜ பெருமானின் திருவடி நிழலை அடைந்து பெருநிலை பெற்றார்.